நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம். என் பெயர் கொரின் தமையோ கஃபின். நான் பிரேசிலில் வசிக்கிறேன். நான் 2007ஆம் ஆண்டில் ஸ்ரீ அம்மா பகவானிடம் வந்தேன். நான் 81,000 தீக்ஷா யக்ஞா குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். நான் அன்புக்குரிய ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் என்னை காப்பாற்றிய அற்புதத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அது 1991ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதியன்று நான் பிரேசிலில் பணயத் தொகைக்காக கடத்தப்பட்டேன். சொல்லத் தேவையில்லை, அது ஒரு மிகவும் பயங்கரமான அனுபவமாக இருந்தது. சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த அந்த நிலையில் என்னால் சாப்பிடவோ தூங்கவோ முடியவில்லை. நான் இறந்துவிடப் போவதாகவே நினைத்தேன். இறுதியாக சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த 8வது இரவில் என்னால் தூங்கவே முடியாமல் பயத்தால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டு நான் விழித்திருந்தேன். நான் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினேன். வெறும் பிரார்த்தனை மட்டுமல்ல, எனக்கு கடவுளுடன் எந்த உண்மையான தொடர்பும் இல்லாவிட்டாலும் கூட என்னை காப்பாற்றுமாறு கெஞ்சினேன். நான் ஒரு கிறிஸ்தவ பின்னணியில் வளர்ந்தவள். ஆனால் நாங்கள் மிக அரிதாகவே தேவாலயத்திற்கு செல்வோம். அப்போது ஏதோ ஒன்று நிகழ்ந்தது. அது இருள் சூழ்ந்த கும்மிருட்டான ஒரு அறை. அங்கே ஒரு குரல் ஒலிப்பதை நான் கேட்டேன். அந்த குரல் என் இடது காதிற்கு மிக அருகில் ஒலிப்பது போல தோன்றியது. அது மிக தெளிவான ஒரு குரலாக இருந்தது. அந்த குரல் எங்களை நம்பு என்று கூறியது. நான் உண்மையில் திடுக்கிட்டு எழுந்தேன். நான் ஒரு கும்மிருட்டான அறையில் இருந்தேன். அங்கே யாரோ இருப்பதாக நான் நினைத்தேன். ஆனால் அங்கே யாரும் இல்லை. அந்த குரல் தொடர்ந்து பேசியது. நாங்கள் உனக்கு ஒரு நோயை அனுப்புவோம். ஆரம்பத்தில் அந்த குரலை நான் நம்பவில்லை. நான் அதை நக்கலாக எதிர்கொண்டு பதிலளித்தேன் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஓ அப்படியா, எனக்கு ஒரு சளித்தொல்லையை அனுப்புங்கள். உடனே என்னை கடத்தி சென்றவர்கள் என்னை விடுவித்து விடுவார்கள், அப்படித்தானே என்று கேட்டேன். அந்த குரல் மீண்டும் எங்களை நம்பு என்று கூறியது. சில நொடிகள் கடந்தன. அப்போது நான் மிக விரைவாக சிந்தித்தேன். நான் இல்லை, ஒரு நிமிடம் பொறுங்கள், எனக்கு நிரந்தரமான பக்க விளைவுகளும் எதுவும் வந்துவிடக்கூடாது. எனக்கு பக்கவாதம் வந்துவிடவோ அல்லது நான் சக்கர நாற்காலியில் இறங்கி போகவோ நான் விரும்பவில்லை என்று கூறினேன். அந்த குரல் மீண்டும் ஒரு முறை எங்களை நம்பு என்று திரும்ப கூறியது. பிறகு அது தொடங்கியது. பல பக்கவாத தாக்குதல்களில் முதலாவது அதுவே. என் உடலில் ஏதோ விசித்திரமாக உணரத் தொடங்கினேன். என் வாய்க்குள் நாக்கு வீங்கியது போல் உணர்ந்தேன். என் தலைக்குள் ஒரு ரீங்காரம் ஒலித்தது. உண்மையில் நான் மிகவும் பரவசமடைந்தேன். ஏனெனில் ஒரு அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் அறிந்திருந்தேன். இதிலிருந்து தப்பிப்பதற்கான வழி என்று எனக்கு தெரிந்தது. ஆனால் என்னை சிறைப்பிடித்தவர்கள் என்னை உடனடியாக விடுவிக்கவில்லை என்பதை நான் மீண்டும் ஒப்புக்கொள்ள வேண்டும். அவர்கள் என்னை மேலும் 5 நாட்களுக்கு தங்கள் பிடியில் வைத்திருந்தனர். அந்த நாட்கள் யுகங்களைப் போல் நீண்டன. ஒவ்வொரு நாளும் மேலும் பல பக்கவாத தாக்குதல்கள் ஏற்பட்டன. என் வலது கை என் பக்கவாட்டில் உயிரற்று கிடந்தது. என் முகத்தின் வலது பக்கம் தொய்வடைந்து காணப்பட்டது. என் குரல் குளறியது. நான் என் காலை இழுத்து இழுத்து நடந்தேன். அந்த அடுத்த 5 நாட்களில் என் நம்பிக்கையை மங்கத் தொடங்கியது என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இதிலிருந்து நான் உயிர் பிழைக்க மாட்டேனோ என்று நான் எண்ணினேன். ஆனால் இறுதியில் 5 நாட்களுக்கு பிறகு அவர்கள் என்னை விடுவித்தனர். அவர்கள் என் மீது அக்கறை கொண்டிருந்ததால் அல்ல, மாறாக இறந்த சரக்குகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்பதாலேயோ அவர்கள் என்னை விடுவித்தனர்.
எனவே சில மணி நேரங்களுக்குள்ளேயே நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கேட் ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டேன். நான் பரிசோதனை முடிந்து வெளியே வந்தபோது என் குடும்ப மருத்துவர் அங்கே காத்திருந்தார். அவர் என்னை பார்த்து, நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று கூறினார். ஆனால் பிறகு அவர் அதை விளக்கினார். அவர் கூறினார், பக்கவாதத்தில் பல வகை உள்ளன. உங்களுக்கு ஏற்பட்டது ஒரு அரிய வகை. அதன்படி அதீத மன அழுத்தத்தின் காரணமாக மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தில் தற்காலிக தடை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது மன அழுத்தத்தால் உடலில் ஏற்பட்ட எதிர்வினையே ஆகும். மேலும் எனக்கு எந்த நிரந்தர பாதிப்பும் ஏற்படவில்லை. எனவே 3 வாரங்களுக்கு மட்டுமே தேவைப்பட்ட சிகிச்சைக்கு பிறகு நான் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி முழுமையாக குணமடைந்தேன். அந்த குரல் எனக்கு என் வாக்குறுதி அளித்ததே சரியாக அதுவே நடந்தது. நான் சிறை பிடிப்பதிலிருந்து விடுவிக்கப்பட்டேன். நான் குணமடைந்தேன். எனக்கு எந்த நிரந்தர பாதிப்பும் ஏற்படவில்லை. நான் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த இருண்ட அறையில் எனக்கு நம்பிக்கை என்பதே இல்லை. கடவுள் என்றால் யார் என்றே எனக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆயினும் இறை அருள் என்னை தேடி வந்தது. அந்த குரல் என் வாழ்வின் மிக இருண்ட வேளைகளில் தான் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியது. அந்த தருணமே கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து வரும் ஒரு ஆன்மீக பயணத்தின் தொடக்கமாக அமைந்தது. அது இறைவனுடனான பந்தம், அக மாற்றம் மற்றும் இறைவனிடம் முழுமையான சரணடைதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு பயணமாகும். பல ஆண்டுகளாக அந்த குரல் ஏன், நாங்கள் என்று பன்மையில் குறிப்பிட்டது என்பது எனக்கு புரியாமலேயே இருந்தது. அந்த நாங்கள் என்பது யார்? ஸ்ரீ அம்மா பகவான் இறுதியாக அந்த பரமகருண பரம்ஜோதியின் உண்மையை வெளிப்படுத்திய போது நான் அதை தெளிவாக புரிந்து கொண்டேன். அந்த குரல் பரம்ஜோதி வடிவமான ஸ்ரீ அம்மா பகவானுடையதே ஆகும். மேலும் அந்த நாங்கள் என்பது ஸ்ரீ அம்மா மற்றும் ஸ்ரீ பகவானையே குறித்தது. நான் உணர்ந்து கொண்ட உண்மை என்னவென்றால், நமது அன்புக்குரிய ஸ்ரீ அம்மா பகவான் அந்த பரம்ஜோதி வடிவமே. நான் பிறந்த அந்த தருணத்திலிருந்தே என்னுடன் கூடவே இருந்து வருகிறார். அவர் என்னை பாதுகாத்து எனது அனைத்து கடினமான காலங்களிலும் எனக்கு துணையாக நின்று உதவியுள்ளார். நான் அவருக்கு என்றென்றும் நன்றியுள்ளவளாக இருப்பேன். நான் அவர்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன்.